இருக்கிறவராக இருக்கிற மணியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். சங்கீதம் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், காலங்களில் என் உள்ளம் திரியங்கள் என்னை உணர்த்தும். நமக்கு ஏதாவது ஒரு வழக்கு போட வேண்டுமென்றால் அதற்காக பல ஆலோசனைகளை கேட்போம். ஏதாயிலும் ஒரு பொருளை வாங்க வேண்டுமென்றாலும் அதற்கும் பல ஆலோசகர்களிடம் நாடி எது சிறந்ததாக இருக்கும் என்று நாம் கேட்கின்றோம். சில நேரம் மனிதர்களுடைய ஆலோசனைகள் தவறாகி போய்விடுகிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய ஆலோசனை மாத்திரமே என்றும் நமக்கு நிலை நிற்கிறது. இந்த உலகத்தில் நமக்கு மெய்யான பாதுகாப்பு தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தேவனே நீர் என்னை காப்பாற்றும். விசேஷமாக நம்முடைய பலவீனமான நேரங்கள், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், ஏன் பயங்கரமான பாவத்தின் பிடியில் சிக்கி விழுந்து விடக்கூடிய சூழ்நிலை கூட கர்த்தரால் தான் நம்மை தூக்கிவிட முடியும் என்ற ஆலோசனையும் தைரியத்தையும் ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார். நம் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் நம் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நாம் செவி கொடுக்காத வரைக்கும் அப்படித்தான் இருப்போம். எனவே அவருடைய ஆலோசனைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுபவர், நம்மில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவர். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக இருக்கும். அவர் வழி நடத்தி நல்ல போதனையும் தருவார். அதன் பின்பு மகிமைக்கு நேராக நம்மையும் வழி நடத்தி செல்வார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, நீர் தருகிற ஆலோசனைக்காக உம்மை துதிப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.